நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 390வது திருநாமம் துருவாய நமக. ஓர் ஊரில் ஓர் வேதியர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே மகன். அவன் அனைத்து நற்குணங்களும் நிரம்ப பெற்றவனாகவும் திருமாலிடம் ஆழ்ந்த பக்தி பூண்டவனாகவும் திகழ்ந்தான். தன் தாய் தந்தையர்களுக்கும் சிறந்த முறையில் பணிவிடைகள் செய்து வந்தான். தனது கடமைகளையும் சிறப்பாக ஆற்றி வந்தான். அவனுக்கு வாலிப வயது வந்த சமயம் அரசகுமாரனோடு அவனுக்கு நட்பு ஏற்பட்டது. அந்த அரசகுமாரன் மிக்க அழகோடும் கட்டமைந்த உடலோடும் திகழ்ந்தான். அரசர்களுக்குரிய போகங்களையெல்லாம் நன்றாக அனுபவித்து வந்தான். அந்த அரசகுமாரனின் செல்வங்களையெல்லாம் வேதியர் மகன் பார்த்தான். அடுத்த பிறவியில் நாமும் ஓர் அரசகுமாரனாக பிறந்தால் நமக்கும் இத்தகைய செல்வங்களை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்குமே என்று நினைத்து திருமாலை வழிபட்டான். அவன்தான் மனு பிறவியில் உத்தானபாதன் என்ற மன்னனின் மகனான துருவனாக வந்து பிறந்தான். இவ்வரலாறு விஷ்ணு புராணம் முதல் ஹம்சம் 12ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் தான் துருவன் திருமாலை குறித்து தவம் புரிந்த போது அவனுக்கு காட்சி தந்த திருமால் நேரடியாக அவனுக்கு துருவ பதவியையோ முக்தியையோ அளிக்காமல் முதலில் நகரத்துக்கு திரும்பி சென்று அரண்மனையில் வாழ்ந்து ஆட்சி செய்யும்படி நியமித்தார். முற்பிறவியில் அவன் விரும்பிய ராஜபோக வாழ்க்கையை முதலில் அவனுக்கு அருளிவிட்டார் திருமால். 36,000 ஆண்டுகள் இவ்வுலகில் சீரரசு ஆண்டு செங்கோல் செலுத்திய துருவன் பின்னர் துருவ பதவியை அடைந்து அதன் பின் வைகுண்டமும் சென்றான் என்கிறது பாகவத புராணம். பூமியை ஆட்சி செய்துவிட்டு துருவ பதவிக்கு புறப்படும் வேளையில் தனது மகனுக்கு முடிசூட்டிவிட்டு பத்ரிநாத்துக்கு சென்றான் துருவன். அங்கே புனித நீரில் நீராடி தியானத்தில் ஆழ்ந்தான். அப்போது ஆகாயத்தில் இருந்து ஒரு விமானம் கீழே இறங்கி வந்தது. நந்தன் சுனந்தன் என்ற 2 விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள். மிக உயர்ந்த துருவ பதவிக்கு உங்களை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று அவர்கள் துருவனை அடிபணிந்து கூறினார்கள். விமானத்தில் துருவன் ஏறப்போன நேரத்தில் யமன் எதிரே வந்து நின்று தன் தலையில் கால் வைத்து விமானத்தில் ஏறுமாறு கேட்டுக்கொண்டார். அவ்வாறே யமன் தலையில் கால் வைத்து விமானத்தில் ஏறி அமர்ந்தான் துருவன். விமானம் மேல் நோக்கி புறப்பட்டது. துருவன் பயணிக்கும் விமானத்துக்கு முன்பு மற்றொரு விமானம் மேல் நோக்கி பறந்து கொண்டிருப்பதை நந்தனும் சுனந்தனும் துருவனுக்கு காட்டினார்கள். அதோ பாருங்கள், அந்த விமானத்தில் உங்கள் தாய் சுனீதி துருவ பதவிக்கு சென்று கொண்டிருக்கின்றாள் என்றார்கள். துருவன் இவ்வளவு தூரம் திருமாலை குறித்து தவம் புரிந்தமைக்கு அவனது தாய் கொடுத்த ஊக்கமே காரணமல்லவா? பக்தி புரிபவர்களை விட பக்தி புரிவதற்கு ஊக்குவிப்பவர்கள் இறையருளை விரைவில் பெற்று விடுவார்களாம். அதற்கு சான்றாக தவம் புரிந்த துருவனுக்கு முன் அவனை தவம் புரிய தூண்டிய தாய் சுனீதி துருவ பதவிக்கு முதலில் சென்றாள். இதை பாகவத புராணத்தில் சுக முனிவர் ஒரு பாடலில் அழகாக தெரிவிக்கின்றார். உலகங்களின் தலைக்கு மேல் உள்ள சிரோமணி போல் அந்த துருவ பதவியை துருவன் அலங்கரித்தான் என்பது அந்த பாடலின் பொருள். துருவக என்றால் நிலையானது என்று பொருள். நிலையான பதவியை துருவனுக்கு அளித்த திருமால் எப்போதுமே நிலையானவராக உலகியல் மாறுதல்களுக்கு அப்பாற்பட்டவராக திகழ்கிறார். மேலும் உலகெங்கும் வியாபித்து அனைத்து உலகங்களும் நிலை நிற்கும்படி செய்கிறார். அதனால் திருமாலுக்கு துருவக என்று திருநாமம். துருவராக நிலை மாறாமல் இருப்பவரால் தானே துருவ பதவியை அருள முடியும். துருவக என்றால் நிலையாக நிற்பவர். அதுவே சகஸ்ரநாமத்தின் 390வது திருநாமம். துருவாய நமக என தினமும் சொல்லி வரும் அடியார்கள் மிக உயர்ந்த பதவியில் நிலைத்து நிற்கும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.